17ஆம் அதிகாரத்துல எப்படியாக வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 17ஆம் அதிகாரத்துல வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது பாருங்க, 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அப்பொழுது பாருங்க, அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி என்ன சொன்னாங்களா? என்னுடைய இல்ல சொல்ற என்னன்னு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு. என்னவா? மீண்டும் வாசிங்க சிஸ்டர். அப்ப என்னத்தை வர்த்திக்க பண்ணணும்னு சொல்றாங்க. எதை? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவங்களுக்கு எதை வர்த்திக்க பண்ணணும்? வீட்டையா, நிலத்தையா, சொத்தையா, பணத்தையா, அல்லது பேங்க் பேலன்ஸையா? எதையுமே உலகத்துக்கு உரியதான காரியங்களை அவங்க சொல்லல. ஆண்டவரிடத்துல வந்து என்ன சொல்றாங்களா? ஹல்லேலூயா, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர் என்னவா? கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் பாருங்க, ஒரு மரமே என்ன பண்ணுமா? உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மரம் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய காரியத்தோடு கூட நம்ம போகணும்னு சொன்னா, நல்ல மரம் எல்லாம் என்ன கனி கொடுக்கும்? நல்ல கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்ப கெட்ட மரம் என்ன கொடுக்கும்? கெட்ட கனிகளை கொடுக்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். மரத்தை இணைத்து ஆண்டவர் ஒரு மனுஷனை சொல்லுகிறதான காரியம் அது. ஹல்லேலூயா. நல்ல தெளிவா நீங்க பாத்துங்க. என்னவா? கடுகளவு விசுவாசம். ஆனா இவங்க போய் கேட்கிறாங்க, அவங்களுக்கு விசுவாசம் இல்லாம போய் கேட்டாங்களா? எழுதி இருக்குது, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசமே இல்ல. விசுவாசத்தை தானா கேட்டாங்க? இல்ல, அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. ஆனா அந்த விசுவாசம் என்ன ஆகல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசமானது நாளுக்கு நாள் அது எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? உறுதியாக நிலைத்து நிற்கக்கூடிய, எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடியதான விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தன் ஓடி வரான் தன் பிள்ளையை கூட்டிட்டு, ஆண்டவரே இவன் அநேகதான பிசாசு என்ன பண்ணுச்சு? நெருப்புல தள்ளிச்சு, தண்ணியில தள்ளிச்சு, கொல்ல அழிக்க பார்த்து கொண்டு இருந்தது. ஆனா ஒரு சிஷ்யரிடத்துல நான் கொண்டு வந்தேன், என்ன பண்ண முடியல அவங்களால? இவனுக்கு விடுதலை கொடுக்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு என்ன? விசுவாசம் இல்லாதவன் யாரு? மாறுபாடான சந்ததி. அந்த சந்ததியிலே நீ போய் என்ன பண்ணக்கூடாது? ஒட்டி உறவு வச்சு கொள்ள கூடாது. அந்த சந்ததியில ஒட்டு உறவு நீ வைத்துக் கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்டவனாய் காணப்பட வேண்டும்? எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் கொடுத்தாலும் நீ ஸ்தோத்தரிக்கணும், அவர் எடுத்துக்கொண்டாலும் ஸ்தோத்தரிக்கணும், அவர் ஆசீர்வாதம் பண்ணினாலும் ஸ்தோத்தரிக்கணும், தரித்திர நிலைக்கு கொண்டு போனாலும் ஒரு வாய் என்ன பண்ணணும்? அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோபுதான் அதற்கு உதாரணம். என் பிள்ளைங்க எல்லாம் செத்துட்டாங்களே. ஹல்லேலூயா. பிள்ளைகளை யார் கொடுத்தது? அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலக மூலையில அழுதுகிட்டா இருந்தான் இல்ல. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அவன் ஸ்தோத்திரத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கடைசி அவன் மனுஷன் ஒரு பைத்தியக்கார மாதிரி. ஹல்லேலூயா. இன்னும் நீ என்ன பண்ற? தேவனை மகிமைப்படுத்த என்னமா மகிமைப்படுத்துற? இனி மகிமைப்படுத்தாத அவரை தூஷித்து நீ ஜீவனை விடு என்று சொன்னார். ஹல்லேலூயா.
அப்ப யோபுக்கு என்ன இருந்தது? தேவன் மேலே அசைக்க முடியாததான நம்பிக்கை, விசுவாசம் இருந்தது. அதனாலதான் இதெல்லாம் பார்த்துதான் ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? பூமியிலே யோபுவை போல ஒரு மனுஷனும் இல்லையே. அப்ப எப்படி பார்த்தாரு? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க என்ன பண்ணிட்டு இருக்குது? உலாவிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரையும் பார்க்காம இல்ல. நீ கண்ணீர் விட்டுகிறத நீ ஒருவேளை கதவு சாத்தி கொண்டு யாருக்கிட்ட சொல்லுவோமே சொல்லிட்டு அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் உன் கண்ணீரை அவர் காண்கிற தேவன். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் யாருமே இல்ல. யாரா இருக்காங்களா? யாருமே இல்ல. ஆகார் தன்னுடைய பிள்ளையாகிய இஸ்மவேலை அழைத்து கொண்டு போறான். எல்லாமே தீர்ந்து போனது. ஆகாரம் போயிடுச்சு. குடிக்க இருந்த தண்ணீரும் போச்சு. ஹல்லேலூயா. குழந்தை அழுகிறது. ஆனால் தேவன் என்ன பண்ணாரு? மறைஞ்சுகிட்டா இருந்தாரு? இல்ல. ஏற்ற வேளையிலே சகாயம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் தனிமையிலே விடப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை விசாரிக்க யாருமே இல்லையா? என்னை பலப்படுத்த யாருமே இல்லையா? என்னை சுக துக்கங்களிலே பங்கு பெறுவதற்கு யாரும் இல்லையா? ஒருவேளை நீ அங்கலாய்க்கலாம். ஆகாரின் கண்ணீரை, ஆகாரினுடைய குரலை, அந்த இஸ்மவேலின் அழுகுரலின் குரலை கேட்ட ஆண்டவர் உன்னுடைய குரலை கேட்க அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒருவனையும் நான் புறக்கணித்து தள்ளுனதே கிடையாது ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரை பார்த்து யாரெல்லாம் அழுறீங்களோ அவங்க கண்ணீர் ஒருபோதும் அது வீணாய் போவதே கிடையாது. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணனே, உன்னுடைய ஜெபமும் உன்னுடைய கண்ணீரும் எங்க போய் இருக்குது தெரியுமா? ஹல்லேலூயா. மூப்பனுடைய கரத்தில் இருக்கிறதான அந்த தங்க கலசம் இருக்கிறது பாரு. அந்த தங்க கலசத்துக்குள்ளே உன்னுடைய கண்ணீருடைய ஜெபம் அதற்குள்ளே தூபமாக இறங்கி இருக்குது. அதை தூக்கிட்டு ஆண்டவரிடத்துல போறான். ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா வெயிட்டா தூக்கிட்டு வரீங்களே, ஆண்டவர் என்னது இது? ஹல்லேலூயா. உடைய ஜனங்களுடைய கண்ணீர். ஹல்லேலூயா. உடைய ஜனங்களுடைய வேதனை, ஜனங்களுடைய வேதனை. ஐயோ ஆண்டவரே நீ நல்லவர் சொல்லிட்டு வேதனையோடு கூட சாட்சி கொடுக்கிறானே, அவருடைய ஜெபம் எங்க போகுது? ஹல்லேலூயா. எங்க அவர் கைப்பையில கிடையாது, தங்க கலசத்திற்குள்ளே அதை மகிமையோடு கூட கனத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு கொண்டு போவதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. உண்மை அதுதான். விசுவாசம். இன்றைக்கு விசுவாசத்திலே குறை உள்ளவர்களாக இருக்கிறபடியினாலே மாறுபாடான சந்ததியோடு கூட நீ இணைய பார்க்கிற. இதுதான் சமயம் சொல்லிட்டு பிசாசு என்ன பண்ற? உன்னை கொண்டு போய் தள்ளிவிட பார்க்கிறான். பிசாசுடைய வேலை என்ன? உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக கிடையாது. உலகத்தான ஒரு வேலை ஆசீர்வதிக்க உனக்கு வல்லமை இருக்குது, அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் உங்களையும் என்னையும் அழிக்கத்தான் அவன் வரானே தவிர ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கும்படி கிடையாது. சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒருவேளை இந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளே அநேக காரியங்களிலே தோல்வியை சந்தித்து இருக்கலாம். அநேக காரியங்களிலே விடுதலை இல்லாம இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்க உணர்கிறாங்க என்ன? ஆண்டவரை பார்த்து அவர் செய்கிறதான காரியங்களை பார்த்து இவர்கள் உணர்வடைந்ததான வேளையில அவங்களுக்கு தேவை என்னன்னா, இந்த விசுவாசமானது எனக்குள்ள என்ன பண்ணணும்? பெருகணும். ஆண்டவரை வர்த்திக்க பண்ணும். ஹல்லேலூயா. இத பெருக பண்ணணும். இந்த விசுவாசமானது குறைந்து போக கூடாது. ஆபிரகாம் விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் சொன்னார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்டதான விசுவாசம் அவசியம் என்பதற்காக தான் இந்த காரியத்தை உங்கள் முன்னே வைக்கிறேன். விசுவாசம் அவசியம். விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியை ஒரு போதும் அங்கீகரிப்பது கிடையாது ஆண்டவர். ஹல்லேலூயா. அவங்களை விட்டு என்ன பண்ணணும்? விலகணும். நீ விலகி உன்னை நீ ரட்சித்துக் கொள்ள ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல. கல்யாணம் வரும்போது எல்லாத்தையும் தூக்கி மூலையில போட்டுட்டு, பைபிளை தூக்கி மூலையில போட்டுட்டு மாறுபாடான ஒரு காரியத்துக்குள்ள நீ போற. ஆனா போயிட்டு திரும்பும் போதுதான் தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா.
என்று வேதத்திலே பார்க்கிறோம். பரியாசம் பண்ணக்கூடாது, தேவனை ஆண்டவரை பரியாசம் பண்ணக்கூடாது. அப்ப இவன் கேட்டதற்கு காரணம் என்ன? நல்லா யோசித்து பாருங்க. விசுவாசம் இல்லைன்னா தேவனை என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது. விசுவாசம் இல்லைன்னா நீ பிழைக்க முடியாது. விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. விசுவாசம் இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. விசுவாசம் இல்லைன்னா தேவனுடைய மகிமையை காண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய மகிமையை பார்க்கிறவன் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனமா தேவனுடைய மகிமையை ஒருவனும் கண்டது இல்லை, ஒருவனும் கண்டது கிடையாது. அப்படி அந்த தேவனுடைய மகிமை எதுன்னு சொன்னா தேவனுடைய முகம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். என் முகத்தை பார்த்துட்டு ஒருத்தனும் உயிரோடு இருக்க முடியாது. அப்ப மோசே கேட்டது என்ன? ஆண்டவரை பார்த்து கேட்டா, தேவனை பார்த்து கேட்டா, உங்களுடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். மகிமை எது? தேவனுடைய முகம் என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது. என் முகத்தை பார்த்து ஒருவனும் என்ன பண்ண முடியாது? உயிரோடு இருக்க முடியாது. அவருடைய மகிமை எங்க விளங்குது? எப்படி வெளிப்படுது? அவருடைய முகத்துல அவரே மகிமை தான். ஹல்லேலூயா. சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்ததான மோசேயுடைய முகத்துல என்ன இருந்தது? மகிமை. அதை யாராலையும் பார்க்க முடியல. மனுஷனுடைய முகத்தையே பார்க்க முடியலன்னு சொன்னா தேவனுடைய முகத்தை உங்களால பார்க்க முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். ஆனால் இங்கே சொன்ன என்ன? விசுவாசத்திலே அவர்கள் பின்தங்கி குறைந்து போன நிலையிலே தான் வந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறான். எப்படி பேதுரு கேட்டான்? ஆண்டவரே உடைய கிருபையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய கிருபையை தாரும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கன்னு சொன்னாரா? இல்ல இல்ல, ஏற்கனவே கொடுத்த கிருபையினாலதான் நீ நிக்கிற, ஏற்கனவே கொடுத்த கிருபையினாலதான் நீ சாட்சியா இருக்கிற, ஏற்கனவே உன்னுடைய பலவீனம் இருக்குது, நீ பலவான்ட்டு நீ சொல்லிக்கொள்ள முடியாது. அந்த பலவீனத்திலே அவருடைய பலன் உன்னை என்ன பண்ணிட்டு இருக்குது? சாட்சியாய் நிறுத்தி வைத்துக் கொண்டு இருக்கிறது. அதுதாங்க உண்மை. ஹல்லேலூயா. கிருபை போதும். ஆண்டவர் சொன்னார் என்ன? இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கன்னு இல்ல, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என்ன பண்ணோம்? என் பலன் என்கிறதான கிருபை பூரணமாக அது விளங்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை உனக்கு பலவீனம் இருக்கிறதா? வியாதியினாலே கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? பிரச்சனைகளால நீங்க போராடிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். என்ன? ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு தெளிவாய் பேசுகிறார். கடுகளவு விசுவாசம். ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து பேசுறார். என்ன? அப்போது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை நீ என்ன பண்ணணும்? வர்த்திக்க பண்ண வேண்டும். ஏன் இது எப்படி? 5 அப்பம் 2 மீனை என்ன பண்ணார் ஆண்டவர்? ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை 5000 புருஷர்கள் புசித்தாங்களாம். பெண்கள் எல்லாம் கணக்கு கிடையாது, பிள்ளைகள் எல்லாம் கணக்கு கிடையாது. அப்போ அந்த 5 அப்பம் 2 மீனை இவ்வளவு பேர் சாப்பிட்டு திருப்தி ஆகும்படி அதை என்ன செய்தாரா? வர்த்திக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அதை கொடுத்தார். அதை 5000 பேர் சாப்பிடும் ஒரு காரியத்தை யாரால செய்ய முடியும்? ஆண்டவரால தான் செய்ய முடியும். அதனால தான் அவங்க வந்து கேட்கிறாங்க, எங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்குது, ஆனா அந்த விசுவாசம் எப்படியா இருக்குது? ஹல்லேலூயா. ஒருவேளை செத்து போனதா இருக்கலாம். கிரியை இல்லாத விசுவாசம் என்ன? செத்தது. அப்ப ஆண்டவரத்துல வந்து கேட்கிறான், வர்த்திக்க பண்ணணும் அல்லது உயிர்ப்பிக்க பண்ணணும்னு நீங்க எடுத்துக்கங்க. இந்த விசுவாசம் என்ன பண்ணல இருக்குது? ஆனா செத்து போன விசுவாசமா இருக்குது, பிரயோஜனம் இல்லாத விசுவாசமா இருக்குது, கிரியை செய்ய முடியாத விசுவாசமா இருந்துட்டு நான் பேர் என்ன? எனக்கு அப்போஸ்தலன். என் பேர் அப்போஸ்தலன். ஆனா எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் செத்து போனது. ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பிரயோஜனம் இல்லாதது. அப்போஸ்தலன் பெயர் இருக்குது, எனக்கு அழைப்பு இருக்குது, ஆனா அந்த அழைப்புக்கு ஏற்றதான கிரியை என்னிடத்திலே இல்லை. ஹல்லேலூயா. அதான் அவங்க சொல்றாங்க, இந்த கிரியை நடப்பிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால்,
அந்த விசுவாசம் எனக்குள்ள இப்ப எப்படியா இருக்கணும்? அது வர்த்திக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்? விசுவாசத்திலே குறைவுள்ளவனை நீ சேர்த்து கொண்டு என்ன சொல்லணும்? வேதம் சொல்லுது, அவனுக்கு புத்தி சொல்லு. ஆனா ஆண்டவர் அதுக்கு தான் சொல்றாரு, என்ன உனக்கு விசுவாசம் எப்படி இருக்கணும்? அவன் சொல்றான் என்ன, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்ட்டு. ஆனா ஆண்டவர் பிரதியுத்தரமாக சொல்லுகிற காரியம், அதற்கு கர்த்தர் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே எப்படி இருக்கணுமா? உண்டாகணும். ஹல்லேலூயா. எப்படி ஒரு மிஷனை உருவாக்குறாங்களோ அதே போல என்ன பண்ணணும்? இந்த விசுவாசமானது என்ன பண்ண உனக்குள்ள உண்டாய் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உனக்குள்ள உண்டாய் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை ஒரு மனுஷன் உண்டாக்க முடியுமா? ஹல்லேலூயா. யாரா சொல்லுங்க, என்னால முடியும்னு நீங்க சொல்ல முடியுமா? இல்ல, ஒரு மனுஷனாலே முடியாது. ஆனா விசுவாசத்தை துவக்குகிறவர் யாரு? ஆண்டவர். அவர் தான் சொல்றார். ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுது என்ன? அவர் என்னவா? விசுவாசத்தை துவக்குகிறவரோ எப்படி? அவரு முடிக்கிறவரும் அவர்தான். ஹல்லேலூயா. அதனால நீங்களும் நான் என்ன பண்ணாதான் அழகா சொல்றாரு. அதான் அவங்க ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறாங்க, எங்களுடைய விசுவாசத்தை நீர் தான் வர்த்திக்க பண்ண வேண்டும். வேற யாராலையும் முடியாது ஆண்டவரே. வேற எந்த போதகனால முடியாது, எந்த சுவிசேஷகனால முடியாது. ஏன் சொன்னா விசுவாசத்தை துவக்கிற இவரால தான் என்ன பண்ண முடியும்? ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண அவரால தான் முடியுமே தவிர வேற ஒருத்தராலே முடியாது என்பதை அறிந்தபடியினாலே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு என்ன? கடுகு அளவு. கடுகு பார்க்கிறது எப்படி இருக்கும்? பூசணிக்காய் மாதிரியா இருக்கும்? இல்ல, ரொம்ப சின்னதா தான் இருக்கும். எத்தனை பேர் கடுகு பார்த்திருக்கீங்க? ஹல்லேலூயா. நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. அப்ப அந்த கடுகு பார்க்கறீங்க, கடுகு அதனுடைய சைஸ் பார்த்தா எப்படி இருக்குது? சின்னதுதான். ஹல்லேலூயா. புதையது பாருங்க, வாப்பா. இவன் எப்படி இருக்கிறான்? சின்னதா இருக்கிறான். ஹல்லேலூயா. அவர் நான் அதான் சொன்னேன். இவர் சின்னதா இருக்கிற வார்த்தையின்படி ஒரு 20 வருஷம் பொறுத்து எப்படி இருப்பார்? அப்ப பெரியவர் அனுப்புற நீங்க என்ன சொல்லுவீங்க? பையன் சொல்லுவீங்களா, அவன் சொல்லுவீங்களா? முழு தோற்றத்தை அடைந்த பின்பு அவனுடைய பேரு, அவனுக்கு கொடுக்கிறதான ரெஸ்பெக்ட் எல்லாமே மாறி போகுது. காரணம் என்னன்னா, அவன் முழு தோற்றத்தை அவன் அடைந்து விடுகிறான். போகாது முழு தோற்றம். சின்னதா இருக்கிறான். சின்னதா இருக்கிறதுனால இவன் வளர மாட்டான் நீ சொல்லிட முடியுமா? இல்ல, ஒரு தோற்றம் வரப்போது. எப்போ? ஒரு இத்தனை வயதுக்கு பிறகு அவன் என்ன பண்ண ஒரு முழு மனுஷன். அந்த முழு மனுஷனான பிறகு பாத்தீங்கன்னா அவனுக்குரியதான அதிகாரங்கள்லாம் வித்தியாசமா இருக்கும். இப்போ அவங்களுக்கு கீழ்பட்டு இருப்பான். அந்த நிலைக்கு வந்த பின்பு தானாக யோசிக்க, தானாக சிந்திக்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே அவன் வந்துடுவான். அப்ப முழு சரீரத்துக்குள்ள முழு எண்ணம் சிந்தனையை சொல்லுவாங்க. என்ன சொல்லிட்டு அவ எப்படி ஆயிட்டு 21 வயசு தாண்டிட்டப்ப யார் அவன்? தலைக்கு மிஞ்சினவன் சொல்லுவாங்க. உன் தலைக்கு ஈடா வந்துட்டான், எல்லாவற்றிலும் உன்னை போலவே வந்துட்டான். இனி அவனை நீ குறைந்து நீ இடம் போட முடியாது. அப்போ அந்த கடுகு சின்னதா இருக்குதுன்றதுக்காக, மற்ற விதை ஒன்று பெருசா இருக்கிறதுக்காக அதை நீ குறைத்து இடம் போட முடியுமா? முடியாது. ஏன்னு சொன்னா ஆண்டவர் சொன்னார் என்ன? கடுகு விதை. அது ஒருவேளை உடைய பார்வைக்கு அது சின்னதா இருக்கலாம், ஆனா அது முழு தோற்றமுடையதா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடுகு முழு தோற்றம். இப்ப இந்த கடுகு எடுத்துட்டு போயிட்டு பூமியை மண்ணை தோண்டிட்டு போட்டீங்கன்னா அது என்ன நடக்கும்? ஒரு செடி முளை. அந்த தகுதி அதுக்கு இருக்குது. சின்னதா இருக்கிறதுனால தகுதி இல்லைன்னு இல்ல. அப்படிப்பட்ட கடுகு அளவு அப்படின்னு சொல்லும் போது உன்னுடைய விசுவாசம் கூட எப்படியா இருக்கணுமா? முழுமையாக. ஹல்லேலூயா. தேவன் மேல முழுமையாக, விசுவாசத்தை துவக்கினவர் மேல முழுமையாக காணப்படுகிறது தான் விசுவாசம். அதுதான் ஆண்டவர் தெளிவா சுருக்கமா சொல்லலே, உள்ள விசுவாசம் இருக்குது,
நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறதான ஒரு காரியம். நம்பிக்கையோடு கூட அவனால பேச முடியாததான ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருக்குது. அவனால இப்ப தைரியமா இயேசுவின் நாமத்தினாலே சொல்ல முடியாது. அதுதான் அர்த்தம். விசுவாசம் இருக்குது, ஆனா என்ன இல்ல, அந்த விசுவாசத்திற்குள்ளே முளைத்து எழுப்புகிறதான வல்லமை அந்த விசுவாசத்திற்குள்ளே இல்லாதபடியினாலதான் ஆண்டவர் சொன்னார், முழுமையான ஒரு விசுவாசம். கடுகு சின்னதை நினைக்காத, அதனுடைய தோற்றத்துக்கு சின்னதா காணப்பட்டாலும் கூட அது முழுமையான தோற்றமுடையது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விசுவாசம் கடுகளவா இருக்கணும். இருக்கிறத நீ வர்த்தி பண்ணணும், இல்ல அது முழுமையாக வேண்டும். அப்ப முழுமையாயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, என்னவா, அது உனக்கு உண்டா இருந்தால், கடுகளவு முழுமை பெற்ற விசுவாசம் சின்னதா இருந்தாலும் அது உனக்கு உண்டா இருந்தால் நீ என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி என்ன பண்ண முடியுமா? அழகா சொல்லுது பாருங்க, நீ வேரோட உடைச்சுக்கிட்டு போய் கடல்ல விட முளைக்குமா? ஆண்டவர் எவ்வளவு ஞானமா பேசுறாரு பாருங்க. உனக்குள்ள விசுவாசம் இருந்தா ஞானம், அறிவு இருக்கும். அல்லேலூயா. உனக்குள்ளே விசுவாசம் இருக்குமேயானால் உனக்கு ஞானம், அறிவு இருக்கும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் உங்களை நீங்களே சோதித்த உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா என்பதை சோதித்து பாரு. உனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்பதை சோதித்து பாரு. விசுவாசம் இருக்குதுன்னா இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார்னா விசுவாசம் இருக்குது. ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர்தான். அப்போ விசுவாசம் இருக்குதான்னு சோதித்து பார்த்தீங்கன்னா உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா இல்லையா என்பது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது. ஆனா விசுவாசம் என்ன, அவங்களுக்கு வாஞ்ச என்ன, அதாவது வர்த்திக்க பண்ண வேண்டும், அது மட்டுமே பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வேணும்னு கேக்குறாங்க. நாம எத்தனை பேர் அப்படி கேட்கிறோம்? ஆண்டவரே, விசுவாசத்துல எனக்கு என்ன இருக்கணும்? உறுதியாய் நான் நிற்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை தெரியும், மார்த்தாளுக்கு நல்லாவே தெரியும். வேதம் அழகாக சொல்லுகிறதான காரியம் என்ன? அது யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு நான் சொல்லலையா? ஹல்லேலூயா. அப்ப அவங்களுக்குள்ள விசுவாசத்தை முன்கூட்டி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லி இருக்கிறார். மார்த்தாள் கிட்ட சொல்லி இருக்கிறார். என்ன மார்த்தாளே, நீ விசுவாசித்தா என்ன பார்க்க முடியும் தெரியுமா? தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். என்ன ஆண்டவரே சொல்றீங்க? அவருடைய மகிமையை பார்த்தா செத்துருவாங்களே. இல்ல, நீ விசுவாசித்தா நீ என்ன பண்ண முடியும்? தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அப்ப மோசே கேட்டான், விசுவாசத்தோடு கேட்டானா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவன் சொன்ன என்ன, நீர் என்னை அழைத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு ஒரு அடையாளம் அவசியம். அதனால என்ன பண்றான்? எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்முடைய மகிமையை நான் பார்க்கணும்னு அவன் சொன்னான். ஆனா ஆண்டவர் சொன்னார் என்ன? மார்த்தாளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு முன்னே சொல்லவில்லையா? இது எங்க நடக்குது? அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், லாசரு மரிச்சான், வைத்த கல்லறை எங்க என்று ஆண்டவர் கேட்கும் போது கல்லறை நெருங்கி போனதான வேலையில ஆண்டவர் சொல்ற, அந்த கல்லை புரட்டி போடு. முதல்ல விசுவாசத்தை கேட்டு தெரிந்து கொண்டதான அவதான் பதில் சொல்ற, ஆண்டவரே, அவனை அடக்கம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சா? 4 நாளாய் இருக்குது. 4 நாள் ஆனா என்ன நடக்கும்? நாத்தம் தாங்க முடியாது. ஆண்டவரே, ஓடியே போயிடுவேன். சில பேர் மயக்கடிச்சு விழுந்துருவோம், சில பேர் வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்போம். அவனை பார்த்து 4 பேர் வாந்தி எடுப்போம். ஹல்லேலூயா. இதுதான் சூழ்நிலை. ஆனால் அந்த கல்லறை அருகே ஆண்டவர் நின்று பிதாவாகிய தேவனை நோக்கி இங்கே சூழ்ந்து நிற்கிறவர்கள் காணும்படி, ஹல்லேலூயா, சூழ்ந்து நிற்கணும், பார்க்கணும். என்ன ஏற்கனவே சொல்லிட்டார், என்ன? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேற ஒண்ணும் சொல்லல, முட்டி போடல,
முழங்கால் படியிட்டு கதறல, கத்தல, அழுவல, உபாசம் இல்ல. ஆண்டவர் சொன்னார் என்ன வார்த்தை? ஹல்லேலூயா. லாசருவே நீ என்ன பண்ண? வெளியே வா. ஹல்லேலூயா. சுத்தி ஜனங்க பார்க்கிற நாத்தம் அடிச்சுதா? சொல்லுங்க. திறந்தா நாத்தம் அடிக்கிறதான்னு சொன்னாங்க. கல்லறையை திறந்துட்டாங்க. நாத்தம் அடிச்சதுன்னா எழுதி இருக்குது இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்ல, அவர் சொன்ன ஆண்டவர் செய்வார். பிதாவாகிய தேவன் அவர் சொல்லிட்டாரு. மகிமையை இப்ப பார்க்க போறாங்க. நாத்தத்தை கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். என் சகோதரன் எப்போ அவன் உயிரோடு வருவான் நான் விசுவாசிக்கிறேன். எப்போ? எப்பவா? உயிர் தெழுதல்ல. எப்பயோ நடக்கிறத அவன் பேசுறான். ஆண்டவர் சொல்றார் ஹல்லேலூயா. லாசருவை அழைக்கிறதான வேளையிலே லாசரு கைகள், கால்கள், கண்கள், தலை எல்லாத்தையும் போட்டு சீல் பண்ணிட்டாங்க. அப்படியே எழுந்து வரான். அப்படியே அழகா வந்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றார்? அவர் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். மரண கட்டுகளை அவிழ்த்து விடுவதற்கு நீ விசுவாசித்தால் அந்த மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரணமே கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த கூரை உடைக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உனக்குள் இருக்கிறதான விசுவாசமானது கடுகளவே இருக்குமே. ஆனால் அந்த கூரை முறித்து போட உங்களாலே முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? மரித்ததான ஹல்லேலூயா சடலங்களை உயிரோடு எழுப்ப தேவனாலே அழைக்கப்பட்டவர்களாலே முடிந்தது என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப என்ன? நீ விசுவாசித்தால் என்ன? தேவனுடைய மகிமையை காண்பாய். சங்கீதத்துல விசுவாசித்தேன் ஆகியா நான் என்ன பண்றேன்? பேசுறேன். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாலதான் பேச முடியும். விசுவாசம் உள்ளவனால்தான் மலையை பார்த்து பேச முடியும். விசுவாசம் இல்லாதவனுக்கு மலை பெருசா இருக்குது. ஹல்லேலூயா. என்னால முடியாது. சவுலாலே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களாலே முடியாது. அவன் விசுவாசம் உள்ளதான ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனால் என்ன பண்ண முடிந்தது? அந்த பெரிய மலையாகிய கோலியாத்தை கீழே தள்ள முடிந்தது, வீழ்த்த முடிந்தது. அவன் சொன்னா என்ன? நான் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமத்தின் நிமித்தம் நான் வர. ஹல்லேலூயா. எனக்கு இது கத்தி அவசியம் இல்லை, ஈட்டி அவசியம் இல்லை, கேடகம் அவசியம் இல்லை. ஆனா எனக்கு என்ன? ஹல்லேலூயா. நான் யாரை நம்பி நான் வந்திருக்கிறேன், யாரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா ஹல்லேலூயா. மிருகங்கள் இடத்திலிருந்து என்னை காப்பாற்றின அந்த தேவனிடத்தில் இருந்து இந்த மிருகமாகிய உன்னை சந்திக்க வந்தேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ல, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். நீ விசுவாசித்தால் நீ பேசுவ. உன் பிரச்சனை வருதா? நீ பேசணும். ஹல்லேலூயா. உனக்கு துன்பம் வருதா? நீ பேசணும். வியாதி வருதா? பேசணும். பலவீனங்கள் வருதா? பேசணும். பிள்ளைகள் சரியில்லையா? பேசணும். இந்த உலகத்திலே எதெல்லாம் சரியில்லாமல் காணப்படுகிறதோ அநித்தியமானவர்களை நீ பார்க்காத, நித்தியமானதை கொடுக்கிறதான தேவனையே நீ நோக்கி பார்க்கிற அனுபவம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். சங்கீதக்காரர் எழுதுவேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் என்ன பண்ணுவேன்? என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. வானத்தை பூமியை உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அங்க என்ன அவசியம்? விசுவாசம் அவசியம். பேசுறதுக்கு உனக்கு விசுவாசம் வேணும். பேசுறதுக்கு விசுவாசம் வேணும். அடிக்கிறதுக்கு விசுவாசம் தேவையில்லை. ஹல்லேலூயா. நீ பேசுகிறவன். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒவ்வொருவரையும் யாரு? நம்மை நாமே தரக்குறவே நினைச்சு கூடாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பேசும்படி அழைத்திருக்கிறார். நீ பேசு. ஹல்லேலூயா. மலையை பார்த்து பேசு. வேதம் என்ன சொல்ல? மரத்தை பார்த்து பேசு. உனக்கு எதெல்லாம் விரோதமா எழுப்புகிறதோ அதையெல்லாம் பார்த்து நீ பேசு. உனக்கு விரோதமா எழுப்பி வருகிறது அதை பார்த்து நேருக்கு நேர் பேசு. ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? எதிர்த்து நில்லுங்கள். நீ பேசு. ஆண்டவர்
போய் குழந்தைகிட்ட இருந்தாரு. ஹல்லேலூயா. அவன் சொன்னான் எழுதி இருக்கிறது. ஆண்டவர் திருப்பி என்ன சொன்னாரு? திருப்பி அவரு சொன்ன இதுதான் எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்தெந்த சூழ்நிலையில் உனக்கு விரோதமாய் வருவான் என்பதை ஆண்டவருடைய சோதனை மூலமாக நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு எப்படி இயேசு கிறிஸ்துவை சோதித்தானோ அத்தனை சோதனைகளும் உங்களுக்கு எனக்கு உண்டு. அதன் மூலமா தான் வருவான். ஆனா நீங்க அதை ஜெயிக்கணும்னு சொன்னா தேவனாலே கொடுக்கப்பட்ட வார்த்தை மேலே இருக்கிற விசுவாசம் தான் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க வைக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வசனம் தெளிவா சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. உனக்குள்ள ஜெயிக்கிற ஒரு ஜெயம் இருக்குது. அது எப்படி? விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? முழுமையாக இருக்கிற முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு கூட. ஒரு சரீரம் பெருசா இருக்கும், ஒரு சரீரம் சின்னதா இருக்கும். சரீரத்தின் அளவு பார்க்காத அதனுடைய முழுசை ஆண்டவர் சொல்றார் முழுவதுமாக. ஹல்லேலூயா. இது எல்லாமே முழுது, எல்லாம் முழுசா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன பண்ண முடியும்? உங்களாலையும் என்னாலையும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாருங்க 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனமோ 56ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்லுது பாருங்க நல்லா. அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் என்ன பண்றாரா? வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். இதுவரையிலும் பேசுறான். இதுவரையிலும் நடக்கிற காரியம் எதையும் வானத்தை பார்த்து அவன் பேசல. ஹல்லேலூயா. இப்ப என்ன? மும்பரமாக அவனை கொலை பண்ணணும்ன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. யார? ஸ்தேவான. ஹல்லேலூயா. அவன் பார்த்து என்ன பண்றான்? முதலாவது என்ன? ஆவியினாலே நிரப்ப வேண்டும். ஆவி இல்லாத மனுஷன் என்னவா? செத்தவன் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி இல்லாதவன் எப்படி? பரிசுத்த ஆவி இல்லாதவன் அபிஷேகம் இல்லாதவன். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளலன்னு சொன்னா இந்த பூமியில் உன்னால அறிந்து கொள்ள முடியாது. தேவனால நடத்தப்படுகிறதான நடத்துதல் பரிசுத்த ஆவியினாலதான். அவனுடைய புரிந்து கொள்ளுதலை நீ அடையணும்னு சொன்னா அவரை முதலாவது நீங்கள் நானும் பெற்றுக் கொண்டவர்களா இருக்க வேண்டும். அப்ப என்னவா? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து என்னவா பார்த்தானா? தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாராம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்தார். ஆனா இங்க பார்க்கிற வேண்டாம், ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். பூமியில எது நடந்தாலும் அது தேவனுக்கு மறைவானது கிடையாது. இந்தியாவில் எதை நடந்தனா அமெரிக்காக்காரனுக்கு தெரியாது. ஆனா அதையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு வெளிப்படுத்த சேட்டலைட் விட்டுட்டு அவர் பாக்குற மாதிரி இங்க என்ன நடக்குதுன்னு அவன் அங்க பார்ப்பான். இது எல்லாமே பரலோகத்தில் இருந்து நடக்கிறதான காரியத்தை வச்சு அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுங்க. ஆனா என்ன இதுல இருக்கிற ஒரு காரியம் சொன்னா, அங்கே மோசே சொன்னா உங்களுடைய மகிமை. ஆனா ஆண்டவர் சொன்னா என் முகத்தை பார்த்து ஒருவனா உயிரோடு இருக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல மகிமை என்று வருகிறது தேவனுடைய முகம். ஆனா அந்த முகத்தை என்ன பண்ண பரிசு முதலாவது பாருங்க, அந்த பரிசுத்தமுள்ள தேவனுடைய மகிமையை பார்க்கணும், பரலோகத்தை பார்க்கணும். அது எங்க இருந்து? பூமியில இருந்து. ஹல்லேலூயா. சுத்தி நிக்கிறதான அந்த ஜனங்கள் மத்தியிலே இருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி போராட்டம் பண்ணுகிற கொலை செய்ய வந்ததான அந்த ஜனங்களுக்கு முன்பதாக அவன் பூமியிலே இருந்து அவன் எங்க பார்க்கிறான்? ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறதான தேவனுடைய முகத்தை அவன் பார்க்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பின்னால பார்த்ததான மகிமை அவன் பார்க்கல. மோசேயை பார்த்த மகிமையை பார்க்கல அவன். ஹல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறவனுக்கு காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்.
அது என்ன பாக்கியம்? எந்த முகத்தை பார்த்தா செத்துடுவாங்க வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த முகத்தை பரலோகத்திலிருந்து அவன் போய் பார்க்கல, பூமியில் இருந்து தேவனுடைய மகிமையான அந்த முகத்தை முகமாய் அவன் பார்க்கிறான். ஹல்லேலூயா. பக்கத்தில் யார் இருக்காங்க பார்க்கிறான். இவன் அவருடைய மகிமையை பார்க்கிறான். அந்த மகிமையை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று ஸ்தேவானை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இந்த நிலைக்கு ஸ்தேவான் வந்ததற்கு என்ன காரணம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து விசுவாசத்தை துவக்கினார். அந்த விசுவாசத்தினுடைய உறுதி முழுமையான விசுவாசம். விசுவாசத்திலே வல்லவனாகவும் விசுவாசத்திலே நீதி உள்ளவனாகவும் இருந்தபடியினாலே ஆவியானவர் அவனை தூண்டி அவனை பலப்படுத்தி, ஸ்தேவான் ஹல்லேலூயா நீ கொடுத்த சாட்சி போல உள்ளே இருந்து தட்டார் ஆண்டவரான ஆவியானவர் சீக்கிரம் ஹல்லேலூயா சீக்கிரம். இந்த உலகத்தில் எவ்வளவு கிடைக்காத ஒரு பாக்கியம், மோசேக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். ஸ்தேவானே நீ அண்ணாந்து பாரு, உலகத்தை பார்க்காத, நீ வானத்தை பாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்லடிக்கிற ஒரு கூட்டம், வசமொழி சொல்லுகிற கூட்டம், அவனை வேதனைப்படுத்துகிற கூட்டத்தின் நடுவிலே ஆவியானவர் சொன்னார், மேல பாரு. ஹல்லேலூயா. ஸ்தேவானே நீ மேல பாரு. ஹல்லேலூயா. உனக்காக வந்து எழுந்து நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் இருக்கிறவர் தன்னுடைய மகிமையை விளக்கி அவரும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஸ்தேவானே எழுப்பு. உன்னை வேதனைப்படுத்துகிற மத்தியில் எழுப்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த மகிமைக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பூமியில இருந்து பரலோகத்தில் இருக்கிறதாக அந்த தேவனுடைய முகத்தை பார்த்த ஒரே ஒரு மனுஷன் யாருன்னு சொன்னா அவன் தான் ஸ்தேவான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என் முகத்தை பார்த்தவன் உயிரோடு இருக்க முடியாது, சாவதற்கு முன்பதாக தன் ஜீவனை விடுவதற்கு முன்பதாக அந்த கோட்பாடையே ஆண்டவர் மாற்றி எனக்காக ஜீவனையே கொடுக்க வந்தவனுக்கு இனிய முகத்தை நான் மறைப்பேனோ, என்னுடைய மகிமை நான் மறைப்பேனோ? இல்லை. ஆவியானவர் தூண்டுதல். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பலத்தினாலே எங்க இருந்து பார்க்கிறோம் மகிமை ஆண்டவரை பார்க்கிறார். ஹல்லேலூயா சொல்றான். இந்த ஜனங்க கிட்ட சொல்றான், ஹல்லேலூயா ஒருவனை பார்க்க முடியாததை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் பார்க்கிற மகிமையை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. வலது மார்க்கத்துல ஹல்லேலூயா அதாவது சிலுவையில தொங்கின இயேசு நின்றுகிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை வந்ததா? இன்னும் என்ன வந்தது அவங்களுக்கு? பல்ல கடிச்சுக்கிட்டு மூர்க்கத்தோடு கூட அவங்க என்ன பண்றாங்க? கல் எறிகிறார்கள். ஹல்லேலூயா. கடைசி அவன் சொன்னான், ஆண்டவரே இந்த இரத்த பழியை இவர்கள் மீது சுமத்தாது. பாருங்க, ஆண்டவரோட மிஞ்சி ஒரு படி மேல போயிட்டோம். ஆண்டவரத்தில் சொன்ன, என்ன இந்த இரத்த பழி என்ன கொலை செய்யறாங்களே, கல்லெறியறாங்களே, இந்த பழிய இவங்க மேல போடாதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லி அவன் என்ன பண்ணானா? நிந்தனை அடைந்தான் என்று பார்க்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஹல்லேலூயா. அந்த மகிமைக்காக நம்ம உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவருடைய மகிமையை பார்ப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. ஆண்டவருக்காக தன் ஜீவனையே ஒப்பு கொடுக்க முன் வந்ததான அவனுக்கு தேவனுடைய சிங்காசனத்தினுடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, எல்லாமே விசுவாசத்திற்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஆண்டவர் வந்த பிறகு துவக்கிட்டார். ஆனா அந்த விசுவாசம் விருத்தி அடையணும்னு சொன்னா, வர்த்திக்க பண்ணணும்னு சொன்னா, அதையும் யார் செய்யணும்? ஆண்டவர் தான் செய்யணும். ஹல்லேலூயா.
கானானிய ஸ்திரீ வந்தா, வந்து ஆண்டவரிடத்துல கேட்டா, ஹல்லேலூயா, என் மகளுக்கு நீ சுகம் கொடுக்கணும். ஆனா ஆண்டவர் சொன்னார் என்ன? ஹல்லேலூயா, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது எனக்கு ஏற்றது கிடையாது. ஆனா அவருடைய பதில் பாருங்க, பேசுற யாரை பார்த்து பேசுறா? கண்மலையை பார்த்து பேசுற. ஹல்லேலூயா, விசுவாசம் இருந்தா நீ பேசுவ, விசுவாசம் இல்லைன்னா ஓடி போயிடுவ. அந்த நபி, ஆண்டவரே நீ நல்ல போதுங்க. உடனே ஆண்டவர் என்ன புகழறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெருமைப்பட்டாரா? இல்ல, அவனை பார்த்து சொன்னாரு, நீ ஏன் என்ன நல்லவன் சொல்ற? நீ ஏன் என்ன நல்லவன் சொல்ற? பூமியில தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா, நீ ஏன் என்ன நல்லவன் சொல்ற? இல்ல ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்ன காரியங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததுனாலே வந்தா சந்தோஷத்தோடு கூட சமாதியே அந்த நம்பி அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. நித்திய ஜீவன் வேணும், ஆனா ஆண்டவர் எனக்கு வேணாம். ஆண்டவர் தான் நித்திய ஜீவன், அவர் தான் நித்திய ஜீவன். அவர் உனக்குள்ளே வந்தாதான் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும், சாட்சியா நிற்க முடியும், பிசாசை எதிர்க்க முடியும். இந்த உலகத்திலே கரை திரை பிழை இல்லாத ஒரு மனுஷனாய் தேவனுக்கு முன்பாக நிற்கிற சபையாக நீ மாற முடியும். சபை இது இல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் சபைதான், நீங்கள் ஒவ்வொருவரும் மனவாட்டி தான். நம்ம ஒவ்வொருவருக்கு தலையாரு கிறிஸ்து. ஹல்லேலூயா, அவரை மகிமைப்படுத்த, அவரை அடையதான் நம்ம இந்த போராட்டமும் கூட. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வருகிறதான சூழ்நிலைகள் வரும், ஆனா உனக்குள்ளே விசுவாசம் இருந்தால் சூழ்நிலை பார்த்து நீ பேசுவ. அதான் ஆண்டவர் சொன்னார், அந்த காட்டத்தி மரம் எங்க இருக்குது? காட்டுல இருக்குதுன்னு வச்சுக்கங்க. கடல் எங்க இருக்குது? ஹல்லேலூயா, இமயமலையில் இருக்குது காட்டத்தி மரம். கடல் இங்க சென்னையில இருக்குதுன்னு வச்சுக்க. நீ என்ன பண்ணுவ? அங்க இமயமலையில் இருக்கிற காட்டத்தி மரத்தை பார்த்து பேசுற. ஹல்லேலூயா, என்னன்னு பேசுற? ஹல்லேலூயா, ஆண்டவரே ஒரு புயல் காத்து சுழல் காத்து வந்து இது அடியோடு புடிக்கிட்டு போய் போடுன்னு சொல்லல. ஆனா அந்த மரத்தை பார்த்து பேசு. எப்படி பேசணும்? அந்த மரத்தை நோக்கி என்ன பண்ணணுமா? வேரோடு செத்து போயிடக்கூடாது. வேர் இல்லைன்னா முளைக்காது பாருங்க. வேரோட புடுங்கி என்ன பண்ணணும்? நீ கடலில நீ போய் என்ன பண்ணணும்? விழுந்து சொன்னாரு இல்ல, கடலில நீ போய் நடப்படுவாயாக என்று சொன்னா இந்த கடுகளவு விசுவாசம் என்ன பண்ணணும்? இந்த மரம் உன் பேச்சை கேட்கும், உன் சத்தத்தை கேட்கும். நீ கடல்ல பாத்தீங்கன்னா நிறைய கப்பல் மிதக்கிட்டு இருக்குது. அது இரும்புல மிதக்கிறனால நிறைய போட்டுகள்லாம் கூட என்ன பண்ணிட்டு இருக்குது? மரத்துலதான் மிதக்கிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னார், உனக்கு விசுவாசம் இருந்தா கடுகளவு போதும். பெருசா தூக்க முடியாத அளவுக்கு வேணும்னு கேட்காத, கடுகளவு இருந்தா போதும். நீ பேசுவ, நீ பேசுற காரியம் அப்படியே எதை பார்த்து எதெல்லாம் பார்த்து நீங்க பேசுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுமா? கீழ்ப்படியும். ஹல்லேலூயா, அதான் சொல்லுது, அப்படித்தானே சொல்லுது. என்னவா? அந்த மரம் என்ன பண்ணும்? கீழ்ப்படியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுற எதுக்கு? கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு கோணலும் மாறுபாடான விக்கிரக ஆராதனையில் இருக்கிறதான உங்களை வேரோடு பிடுங்கி கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்திலே நாட்டு பண்ணும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். உனக்கு விசுவாசம் இருந்தா நீ போவாங்க, விசுவாசம் இருந்தா நீ போக மாட்ட. அந்நிய நுகத்தை ஆண்டவர் அருவருக்கிறார். விசுவாசம் என்ன? உனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும், உறுதி இருக்கணும். என் பிள்ளைக்கு எப்படி வேணாலும் ஆண்டவர் கல்யாணம் பண்ண வைக்க முடியும். என் பொண்ணுக்கு எப்படி வேணாலும் என்னுடைய சந்ததியில கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஆபிரகாம் சொன்னா, எலியேசர் சொன்னா, நீ கானானியருக்குள்ளே போய் ஒரு பெண் கொள்ள கூடாது. என் இனம் என் ஜனம் ஒண்ணு இருக்குது, அங்க போயிட்டு நீ என்னுடைய புதல்வனுக்கு என்ன பண்ணணும்? பெண் கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா, இல்லை இல்லை, உன்னோடு கூட தூதன் வருவான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கட்டளை இடுறான், நீ போ, உன் கூட ஒரு தூதன் வருவான். ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். நீ சுயமா புத்தியா என்ன பண்ண? சுய புத்தியின் மேலே சார்ந்து ஓடாத விக்கிரகக்காரர்களை பார்த்து, உன் பிள்ளைக்காரனாலும் பொண்ணுக்கா இருந்தா
இருந்தாலும் ஆண்டவரிடத்துல பேசு. ஹல்லேலூயா. உனக்கு தேவை பேசுகிற அனுபவம். அந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட. வியாதியா பேசு, நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட. உனக்கு முன்பதாக திரளான சாட்சியை முன்வைத்து சொல்ல, ஆண்டவரே இந்த சாட்சிகளோடு கூட நீ பேசுனேன், இப்போது நான் உம்மை பார்த்து நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. உம்மை பார்த்து நான் பேசுகிறேன். என் பொண்ணுக்கு இப்படிதான் வரணும், என் பிள்ளைக்கு இப்படிதான் வரணும், உங்களுடைய பிள்ளையா தான் வரணும், உங்களுடைய ஆவிக்குரிய குடும்பமா தான் வரணும், ஆவிக்குரிய குடும்பத்தை தான் நீ காட்டணும், ஆவிக்குரிய குடும்பத்துல தான் எனக்கு சம்பந்தம் இருக்கணும். அபிசுவாசியோடு கூட என் பிள்ளைகள் போக கூடாது, என் குடும்பம் போக கூடாது. ஹல்லேலூயா. என் குடும்பம் போகணும்னு சொன்னா நானும் என் வீட்டாரும் போய் என்றால் கர்த்தரையே சேவிக்கிற குடும்பமாய் நீங்கள் இருக்கணும். நீ தேடி போற குடும்பமா இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் மீண்டும் ஆமென் சொல்றீங்க? உன் பிள்ளைக்கு தேவனாலே வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு சுய புத்தியின் மேலே சார்ந்து நீ ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவன்? பிள்ளைக்கு வயசாகுதா, ஆண்டவரை பார்த்து முழங்கால் படியிட்டு பேசு. ஆண்டவரே என் பிள்ளை குறித்து உனக்கு தெரியும், பேசு. உண்மையே நான் நம்பி இருக்கிற ஆண்டவர். ஆண்டவரை நம்பி ஒண்ணு வேணும் வெக்கப்பட்டு போனானா இவன் தான் ஓடலாம். யாரு? ரபீன் ஓடியானவன் திரும்பி போனான். பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்தா, நான் என்ன பண்ண போறேன்? பெரிய காரியம் செய்ய. ஆண்டவருடைய வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்டா போதும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஆண்டவர் கட்டி பிடிச்சு பெறலன்ட்டு வரல, ஓரமாக ஒரு சின்ன துணியினுடைய தொங்கலுடைய ஓரத்தை நான் டச் பண்ணவே போதும். உச்சி இழுத்தா போதும் இல்ல, தொட்டாவே போதும். ஹல்லேலூயா. எனக்கு என்ன இருக்கும்? விடுதலை இருக்கையே. குமாரனாலதான் விடுதலை, குமாரனாலதான் ஆசீர்வாதம், அவரால்தான் எல்லாமே. யாராவது சொன்னாங்களா விசுவாசத்தை பத்தி? கேள்விப்பட்ட மாத்திரத்திலே ஓடணும். ஹல்லேலூயா. தொட்டனாவே போச்சு. இத்தனை வருஷம் பாடு நீங்க போகுது என்ற தைரியத்தோடு போய் அவர் தொட்ட மாத்திரத்தில் என்ன நடந்தது? சுகம். ஆண்டவர் பார்த்துட்டு சொன்னார், திரும்பி பார்த்துட்டு சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் என்ன சொன்னார் ஆண்டவர்? அவர் விசுவாசத்தோடு வந்தாரா? தொட்டபோது சுகம் கிடைக்கும், நம்பிக்கை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா திரும்ப போகும்போது ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகினாதான் உன்னை நீ ரட்சித்துக் கொள்ள முடியும். டாக்டர்லாம் விட்டு விலகி, சொந்த பந்தங்கள்லாம் விட்டு விலகி இயேசுவிடத்துல வந்ததுனாலதான் அவளுக்கு என்ன வந்தது? விடுதலை வந்தது, ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் சொன்னார், என்ன இத்தனை நாள் சமாதான கேடோடு கூட இருந்தைய ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்றார். என்ன அழகா இருக்கும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன பண்ணிருப்போம்? சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி எப்படி இருக்கணுமா? சுகமாய். இந்த பூமியில் இருக்கிறவரையோ வேதனை இருக்க கூடாது, சமாதான கேடு இருக்க கூடாது, சுகமாய் இருக்கணும். அவன் யாருன்னே தெரியாது. ஆனா ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புறாரு. என்னை நம்பி வந்து தொட்டே இல்ல, விசுவாசத்தை தொட்டே இல்ல, விசுவாசத்தை பெற்றுக்கொண்டே இல்ல. ஹல்லேலூயா. கூடவே நான் உனக்கு கொடுக்கிறேன். என்ன? ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதே சமயத்தில் என்ன பண்ண? சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எதற்காக சொல்றேன்? என்னோட உன் வேதனை போயிடுச்சு, உன் சமாதான கேடு போச்சு. உன்னை நிந்தித்தவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள் எல்லாரும் உன்னை என்ன பண்ண முடியாது. இனி வேதனை படுத்தாதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட என்னோடு கூட பேசுறார். முடிவு வந்தாச்சு எல்லாவற்றிற்கும். ஹல்லேலூயா. இனி நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்குள்ளே விசுவாசம் என்கிறதான ஆண்டவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. பவுல் சொல்றார் என்ன? ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இத்தனை நாளா என்ன பலவீனப்படுத்தி கொண்டிருந்ததான எல்லா காரியங்களிலும் என்னை இப்ப யார் பலப்படுத்துறார் சொன்னா, நான் யாரை நம்பி விசுவாசித்து வந்தேனோ அவர் இப்ப எனக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு? வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா.
இப்ப விசுவாசம் எங்கேயே கிடையாது. விசுவாசம் எங்க இருக்குது? ஆண்டவராகிய இயேசுவே எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அதனாலதான் பவுல் சொல்றான், இனி நான் அல்ல, அவரே என்னில் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர்தான். ஆனா பவுல் சொல்றாரு, ஹல்லேலூயா, இனி நான் கிடையாது, நான் இல்லைன்னா அவரால் வாழ முடியாது, எனக்குள்ளதான் அவர் வாழணும். இனி அவருக்கு ஒரு ஆலயம்னா நான் தான். எல்லாமே முதல்ல எல்லாமே ஆண்டவர் தான் நமக்கு, இப்போ எல்லாமே அவருக்கு நான் தான். எதிர்பாராமன்னு சொல்றேன். ஆண்டவர் அந்த பிரசங்கம் பண்ண முடியுமா? இல்ல. ஹல்லேலூயா. ஆனா அவர் எனக்குள்ளே இருக்கிறார். இனி நான் அல்ல, அவர் தான் எனக்குள்ளே பேசுகிறார், ஜீவிக்கிறார், ஓடுறார், ஓடியாரார். எல்லாத்தையும் சொல்ல முடியும். எத்தனை பேருக்கு கடுகுள்ள விசுவாசம் இருக்குது? கடுகுல சின்னது இல்ல, முழு விசுவாசம், பெரிய விசுவாசம், பெரிய விசுவாசம் பெரிதுன்னு சொன்னார். பாத்தீங்களா? அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்படி இருக்குது? கடுகு மாதிரி இருந்து பெருசா இருக்குது. காரணம் என்ன? இனி நானு குனிஞ்சு கூடி குறுகி போக மாட்டேன். எனக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் இனிமேல் என்னோடு கூட பேச வேண்டிய நாவை திறந்திருக்கிறது. பேசும்படி, அடிக்கும்படி அல்ல, பேசும்படி தேவன் எனக்குள்ளே இப்போது ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறார். எந்த பிரச்சனையா இருக்குதா? ஆண்டவர் சொல்றா, நீ பேசு. அப்ப பேசுனா என்ன? என்னை நோக்கி நீ கூப்பிடு. ஹல்லேலூயா. குஷ்டரோகியின் ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். விசுவாசத்தை வைத்து கூப்பிடுறா. விசுவாசம் இருக்குது, இறங்குன்னு சொன்னார். ஆண்டவர் இறங்காத போயிட்டாரு. இறங்கின வேற ஒண்ணும் சொல்லல. போய் ஆசாரிய இடத்திலே காட்டு. பத்துமே சொன்னா, பிச்சை எடுக்கிறவன், ஆண்டவரே நசரேயனாகிய இயேசுவே நீர் எனக்கு இறங்கும். இரக்கமுள்ளவர், இரக்கம் ஆண்டவர். ஆண்டவர் கூப்பிடுறார், அவனை கூப்பிடு. ஹல்லேலூயா. நான் இதை செய்ய வல்லமை உண்டு. நீ நம்ம நான் உனக்கு என்ன செய்யணும்? என்ன ஆண்டவர்? எனக்கு கண்ணு தெரியணும். ஹல்லேலூயா. கண்ணு தெரியாதவர்களையும் மரத்தடியில் உட்கார்ந்து ஐயோ எனக்கு பிச்சை கொடுன்னு கேட்டுட்டு இருந்தா, கண்களை கொடுத்த பின்பு அவனுக்குள்ள விசுவாசம் இருந்ததுனால கத்தனான். அந்த விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? கிரியை செஞ்சது, கண்ணு வந்துடுச்சு. இப்ப என்னன்னா, கண்ணு நல்லான உடனே அவன் கண்ணு நல்லாவதுக்கு முன்னே அவன் என்ன பண்ணானா? தன் வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டான்? நம்பிக்கை பாருங்க. அதாங்க பொறுப்பறதுக்கு முன்னே என்ன பண்ணிட்டான்? அவன் தன் இந்த அழுக்கு வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, பிச்சைக்கார வேஷம் எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. கோணலும் மாறுபாடான சந்ததிக்குள்ள வேஷம் போடுகிற வேஷம் எனக்கு தேவையில்லை. ஆளுக்கு தகுந்த வேஷம் போடுகிற வேஷம் தேவையில்லை. முதலாவது இந்த வேஷத்தை கலைந்து போட்டுவிட்டு அவன் ஓடிய ஆண்டவர்கிட்ட, ஹல்லேலூயா, ஆண்டவர் கண்களை கொடுத்த பின்பு இந்த உலகமே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஆண்டவரோடு கூட அவன் பின் சென்று போனான். ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்களை திறந்தார். அவன் என்ன பண்ணிட்டான்? திரும்பி உலகத்துக்கு போகல. சேர்த்து வச்சதெல்லாம் எவன்கிட்ட கொடுத்தாலும் போய் கேட்கலாம் போல. அவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டுட்டு இந்த கண்ணு கொடுத்தவரோட கூட என்னுடைய ஹல்லேலூயா வாழ்நாள் ஃபுல்லா நான் அவரோடு கூட இருக்கலாம்னு போயிருப்பான் போல இருக்குது. ஹல்லேலூயா. விசுவாசம் ஹல்லேலூயா உங்களுக்குள்ள எப்படி இருக்கணும்? விருத்தி அடைய வேண்டும். விசுவாசத்திலே வல்லவனாக மாற வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். எல்லாமே விசுவாசம். பிசாசு ஓட்டம் போய் விசுவாசம் எல்லாரும் அடி வாங்கிட்டு வரக்கூடாது. உனக்குள்ளே விசுவாசம் இருந்தா என்ன? பிசாச பார்த்து பேச வேண்டியது இல்ல. நீ எதிரில போனீங்கன்னா என்ன பண்ணுவான்? ஹல்லேலூயா. எதிரில போனாவே பிடித்திருக்கிற விட்டுட்டு ஓடியே போயிடுவோம். அதுதான் ஆண்டவருக்கு முன்னால் நடந்ததான காரியங்களோடு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசினதான காரியம் என்ன? கடுகளவு விசுவாசம். விசுவாசியே உனக்கு விசுவாசம் இருந்தால் நீ எல்லாவற்றையும் பார்த்து நீ பேசலாம். ஆசீர்வாதமா? ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், கார் எனக்கு வேணும், வீடு எனக்கு வேணும், அந்த பொண்ணு எனக்கு வேண்டும். கல்யாணம் ஆனது போய் காட்டாதீங்க. ஹல்லேலூயா. மாறி போய் ஏதாவது காட்டிட்டு ஆண்டவர் கை விட்டுடுவார் அந்த சூழ்நிலையில. அப்போ எதெல்லாம் நீ பார்க்கிறியோ அதை அடைய நீ என்ன பண்ணலாம்? ஆண்டவரோடு கூட
பேசலாம். கண்மலையை பார்த்து பேசுகிற அனுபவத்தை ஆண்டவர் இன்றைக்கு விசுவாசத்தின் மூலமாக மீண்டும் அதற்கு புத்துயிர் கொடுத்திருக்கிறார். அதுதான் நான் சொல்ல முடியும். கண்களை மூடி தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.